Exercise 1.1ல 7th sum A matrix B matrix கொடுத்திருக்காங்க. AB whole inverse is equal to B inverse into A inverse னு prove பண்ண சொல்லிருக்காங்க, verify பண்ண சொல்லிருக்காங்க. First நம்ம A inverse B inverse கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு A inverse கண்டுபிடிக்கணும்னா modulus A modulus B கண்டுபிடிக்கணும் இல்லையா? First modulus A கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் A இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன செய்வீங்க, ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் என்னன்னு எழுதணும். ஓகேவா? 5 3s are 15 minus 7 2s are 14. அப்ப ஆன்சர் 1. ஓகேவா? இப்ப நாட் ஈக்குவல் டு 0, அந்த ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் B என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 2 into -1ங்கிறது -2 மைனஸ் 5 into -3ங்கிறது -15. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது +15 ஆயிடும். ஓகேவா? which is equal to 13. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0, அதனால B இன்வர்ஸும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? AB the whole inverse. AB whole inverse கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? AB கண்டுபிடிக்கணும். ABங்கிறது ஒண்ணும் கிடையாது, Aங்கிற மேட்ரிக்ஸையும் Bங்கிற மேட்ரிக்ஸையும் என்ன செய்ய போறோம், ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க, இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரா எழுத போறீங்க. அதே மாதிரி தான் இந்த கரஸ்பாண்டிங்கா செய்யும். ஓகேவா? 3 into -1 -3 plus 2 into 5 is 10. அதே மாதிரி என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க இருக்க செகண்ட் எலிமெண்டா எழுத போறோம். So 3 into -3 is -9 plus 2 into 2s are 4. ஓகேவா? அடுத்தது என்ன செய்யணும், செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். So -1 into 7 -7 plus 5 into 5 25. நெக்ஸ்ட் என்னது, இந்த செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். So 7 into -3 -21 plus 5 2s are 10. ஓகேவா? இப்ப என்ன செய்ய போறோம், இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க போறோம். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 7, நெக்ஸ்ட் நம்பர் -5, அதுக்கு அடுத்தது பாருங்க என்ன இருக்கு, 25ல 7 போனுச்சுன்னா என்னன்னு 18. நெக்ஸ்ட் என்னது, 21ல 10 போனா -11. ஓகேவா? இது என்னோட ஏபிங்கிற மேட்ரிக்ஸ். இப்ப ஏபி மேட்ரிக்ஸ்க்கு என்ன செய்யணும், ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மாடுலஸ் ஏபி கண்டுபிடிச்சிக்கணும். அப்ப என்ன ஆகும், -11 into 7 -77, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், minus 18 into -5. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 18 5s are என்னது, 5s are 40, பேலன்ஸ் 90. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் என்ன வரணும், 90 - 77ங்கும் போது 313. ஓகேவா? அடுத்தது என்னது, ஒன்னொன்னா கண்டுபிடிக்க வேண்டியதான். ஏபி ஹோல் இன்வர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். ஏபி the whole inverse என்ன ஃபார்முலா, 1/modulus AB into adjoint of AB. அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் இந்த ஏபி மேட்ரிக்ஸ்க்கு எந்த மேட்ரிக்ஸா இருந்தாலும் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த நம்பரை ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கணும், அதாவது இடத்த மாத்தி எழுதிக்கணும். இந்த டயகனல்ல இருக்கிறதுக்கு வெறும் சைனை மட்டும் மாத்தி எழுதிக்கணும். சோ அப்ப என்ன வரும், 1/13 into, இதுக்கு டைரக்டா அட்ஜாயிண்ட் எழுதிடலாமா, இந்த நம்பரை ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும், -11 7 வரும். இந்த சைடுல இருக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம், சைனை மட்டும் மாத்தி எழுதிக்க போறோம். அப்ப 5 -18 இருக்க போகுது. ஓகேவா? ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னது, பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப பி இன்வர்ஸ் என்னது, பி இன்வர்ஸ் ஈஸியா எழுதிடலாம், ஏன்னா பி மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, அதனால பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ்னு டைரக்டாவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நான் என்ன செய்யறேன், 1 வச்சுக்கிறேன். இப்ப B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ் ஈஸியா எழுதிடலாம். B இன்வர்ஸ் என்னது, 1/modulus B into adjoint B. அப்ப என்னது, 1/13 into B இன்வர்ஸ் என்னது, அது மாடுலஸ் adjoint B என்னது, B னுடைய இந்த சைடுல உள்ள டயகனல்ல என்ன செய்ய போறோம், நம்பர்ஸ அப்படியே ஸ்வாப் பண்ணி எழுதிக்க போறோம், மாத்தி எழுதிக்க போறோம். 2 -1, இந்த சைடுல இருக்கிற நம்பர்ஸ்க்கு என்ன செய்ய போறோம், வெறும் சைனை மட்டும் மாத்தி எழுதிக்க போறோம். அதே மாதிரி என்ன செய்ய போறோம், ஏ இன்வர்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ்னா என்னது, 1/modulus A into adjoint A. அப்ப 1/modulus Aங்கிறது என்னது, 1, அதனால அது போட தேவையில்ல, 1/1ங்கிறது 1 தான். அதுக்கப்புறம் என்னது, adjoint A. adjoint A என்னது, இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம adjoint கண்டுபிடிக்க போறோம். எப்படி adjoint கண்டுபிடிக்கணும், இந்த நம்பரை அப்படியே இடம் மாத்தி எழுதிக்கணும். இந்த காலத்துல இருக்கிற நம்பரை இடத்த மாத்தி எழுதிக்கணும். இந்த டயகனல்ல இருக்கிற நம்பருக்கு மட்டும் என்ன செய்யணும், சைனை மட்டும் மாத்தி எழுதிக்கணும்.
ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி இருக்கிற 1/13 அப்படியே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம். 2 5s are 10 plus 3 into minus 7 minus 21. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம். 2 into minus 2 minus 4. 3 into 3 9. ஓகேவா? அது மாதிரி என்ன செய்யணும்? செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் minus 5 into 5 is minus 25 plus minus 1 into minus 7 plus 7. ஓகேவா? plus 7. அடுத்தது பாருங்க, இந்த செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். minus 5 into minus 2 plus 10. அதே மாதிரி minus 1 into 3 minus 3 which is equal to என்னது? 1/13 into 10 minus 21 minus 11. minus 4 plus 9 ங்கிறது 5. minus 25 plus 7 ங்கிறது minus 18. 10 minus 3 7. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் என்னது? ஒரே மாதிரி இருக்கு. அவங்க வெரிஃபை பண்ணி சொன்னது நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. therefore from 1 and 2, 1ல இருந்து 2ல இருந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு? AB the whole inverse is equal to B inverse into A inverse is verified அப்படின்னு எழுதிட வேண்டியதான். ஓகே.